ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நாம் இஃப்-எல்ஸ் கண்டிஷனை பார்க்க போகிறோம். இஃப்-எல்ஸ்னா ஒருவேளை இது நடந்தால் இது நடக்குமோ, ஒருவேளை இது நடக்கலைன்னா வேற ஒன்று நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட அளவில் நம்ம கண்டிஷன்ஸை வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ தான் இந்த இஃப்-எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகுது. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ப்ரோக்ராமில் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இஃப்-எல்ஸ் கண்டிஷன் யூஸ் ஆகுது. அதாவது ஒரு பிளாக் இந்த கண்டிஷனோட ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை நடத்து, அந்த ட்ரூ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்குள்ளே இருக்கிறது நடத்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஒரு யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட், அதாவது ஏஜ், மார்க்ஸ் இந்த மாதிரியான செக்டாரெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க பாஸாக ஃபெயிலாக இல்லை ஓட்டர் ஐடி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்டேருந்து யூசர் இன்புட் நம்ம வாங்குவோம். இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் மூலயமா லாகின் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலயமா லாகின் பண்ணுவோம். ஸோ அப்படி லாகின் பண்ணுறப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் லாகின் பண்ணு, ஃபெயில் ஆகிடுச்சு ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா வெளியே போய்டு அப்படின்ற மாதிரியான இடத்துலையுமே இந்த இஃப்-எல்ஸ் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். கேம்ஸில் டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணுறதுக்கு இந்த இஃப்-எல்ஸ் கண்டிஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேஷன்னா கண்டிஷனல் ஆட்டோமேஷன், இது நடந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷனல் பேஸ்டு ஆட்டோமேஷன் கொடுத்துருவோம். ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த இஃப்-எல்ஸ் யூஸ் கேசஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி எடிட்டர் யூஸ் பண்ணலாம். நான் சம் வீடியோஸில் ஐடியல் யூஸ் பண்ணியிருப்பேன், சம் வீடியோஸில் விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் எனி கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், கொஞ்சம் சிம்பிளான பவர் யூசேஜில் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோட் தாராளமாக போய்க்கலாம். இந்த இஃப்-எல்ஸ் கண்டிஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இஃப் கண்டிஷன் கோலன் வைக்கணும், செமி கோலன் இல்லை கோலன் வைக்கணும். கோலன் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி இருக்கும். இந்த இடத்துல இந்த கோலன் வைக்கணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அது இஃப் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட். இங்கே நல்லா நீங்கள் பார்க்க வேண்டியது மொத்தமாக 3 விஷயம். ஒன்று, இந்த கண்டிஷனில் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணுமா ஃபால்ஸாக இருக்கணுமான்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கோலன் இருக்கு இல்லையா, அந்த கோலன் போடணும். இந்த கோலன் போட்டால் தான் இஃபோட கண்டிஷன் இந்த கோலனோட முடியுது, அதுக்கப்புறம் இங்கிருந்து கண்டினியூ ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கும். ஸோ ரெண்டாச்சா. மூணாவது இந்த ஸ்பேஸு, நீங்கள் இந்த கோலன் போட்டுட்டு ஒரு வேளை இப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் டேக் லைக் எ செகண்ட் லைன். இது இஃப் கண்டிஷனோட கண்டினியூவேஷன் இல்லை, இது ஃப்ரெஷ்ஷான லைன் ஆரம்பிக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செமிகோலன் வச்சுட்டு நீங்கள் என்டர் தட்டும் போதே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்டர்நேஷனில் தான் போகும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்துடும். ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்ஸில் இந்த மாதிரி நம்ம எல்ஸுக்கு அப்புறம் கண்டிஷன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு வேளை இது நடந்தால் இது பண்ணு, இது இல்லை அப்படின்னா இந்த எனக்கு கீழே இருக்கிறது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. இதை உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இஃப் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரிண்ட்டில் லவ் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா எல்ஸில் பிரிண்ட்டில் ஹேட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு லவ்னு சொல்லு, இல்லை அப்படின்னா ஹேட், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஏன்னா இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஒரு வேளை இப்படி கொடுத்தா இஃப் ஃபால்ஸ் பிரிண்ட்னால் இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா லவ் பிரிண்ட்டில் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ட்ரூவாக இருந்தால் ஹேட் வரும், ஃபால்ஸாக இருந்தால் லவ் வரும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா இப்போ நம்ம கண்டிஷனில் ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஹேட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரூ ஃபால்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூலியன். இந்த பூலியனில் ரெண்டு டேட்டா டைப் தான். ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் அக்ரி ஆச்சு, அதாவது நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அது அக்ரி ஆச்சு அப்படின்னா இட்ஸ் எ ட்ரூ. அந்த கண்டிஷன் அக்ரி ஆகலை அப்படின்னா தட்ஸ் எ ஃபால்ஸ். இப்போ இங்கே கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்திருக்கு. ஈக்குவல்ட்டுனா நீங்கள் 2 வேல்யூ கொடுப்பீங்க. LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பூலியனில் ட்ரூ கிடைக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா
ஃபால்ஸாக கிடச்சிடும். இதுவே நாட் ஈக்குவல் டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை போட்டு ஒரு ஈக்குவல் டு கொடுத்தா அது நாட் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இது ட்ரூ வரும். ஸோ இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ஆஷ் முன்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கமெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ரைட் பண்ணணும், அந்த கோடு எதுக்கான கோடு அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆஷ் அப்படின்ற சிம்பிளை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் ஏதாவது ரைட் பண்ணணும், நீங்கள் ரைட் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் லைன் வந்து கோடில் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஆஷ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும், செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கல. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது எழுத போகிறோம். அதுக்கு இன்டர்வியூ ஈக்குவல் டு நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோமே, இன்புட் ஆஃப் எஸ் ஆர் நோ. ஸோ அப்படின்னு வச்சுப்போம். இஃப் இன்டர்வியூ ஈக்குவல் டு எஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ஸோ யூ ஆர் செலக்டட், கரெக்டு. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு எல்ஸ் கண்டிஷனில் பிரிண்டில் யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா தெளிவாக கவனிங்க. இப்போது நான் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு வேரியபிளை எடுத்துக்கிட்டேன். இந்த இன்டர்வியூவில் எஸ்ஸாவா நோவாவா போடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். எஸ் அப்படின்னு கொடுத்தா இன்டர்வியூ ஈக்குவல் டு எஸ்ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ஆக்ட் ஆகும். அப்போது நீங்கள் செலக்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஒருவேளை இல்லை, அதாவது நோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டுல கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ அண்ட் இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுக்கு நம்ம இன்புட் வாங்குகிறோம். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனில் இன்டர்வியூ அப்படின்ற வேரியபிள் எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்டட்னு போடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா நடக்குதா இல்லையான்னு. ஸோ இப்போ எஸ்ஸா நோவான்னு கேட்குது, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ எஸ்ன்னு கொடுத்தோடனே யூ ஆர் செலக்டட் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வருது. ஒருவேளை நான் நோன் கொடுக்குறேன், நோன் கொடுத்தா யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னு வருது. நான் அகைன் ரன் பண்ணி ஸோ இப்போ நான் வந்து எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதில் வந்து ஒய் கேபிட்டல் லெட்டர் இருக்குது அண்ட் இஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஆர் நாட் செலக்டட். அதில் என்ன எக்ஸாக்டாக இருக்கோ அதை நம்ம போட்டால் மட்டும்தான் வரும். இல்லைனா நம்ம கேஸ் சென்சிட்டிவ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பின்னாடி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நான் ஃபர்தரான கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.